செல்வம் மற்றும் செழிப்பிற்கு அதிபதியான சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடவுளுடைய அருளாசினால நிச்சயமா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன். இது வரைக்கும் நல்லா இருந்தா கூட பரவாயில்லைங்க. இனி வரும் காலங்கள்லயாவது நல்ல உடல் ஆரோக்கியத்தோடையும் மன ஆரோக்கியத்தோடையும் வளமாக வாழ அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அருள் புரியட்டும். சரிங்க, இப்போ பதிவுக்குள்ள போகலாம். தலைப்பு பார்த்துருப்பீங்க. ரிஷப ராசிக்கு கனவிலும் காணாத அளவுக்கு ஜாக்பெட் யோகம் பழிக்க போகுது. வரக்கூடிய அதிர்ஷ்டம்ங்கிறது நீங்க அள்ளி எடுக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமா இருக்க போகுது. அது எதனால ரிஷபராசிகளுக்கு இந்த மாற்றம் நிகழப்போகுது தெளிவா தெரிஞ்சுப்போம். இப்ப பொதுவா ஒருத்தங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்ல சொத்து பத்துகளோட, வண்டி வாகனத்தோட, சொந்த பந்தங்களோட, பெரிய பெரிய தொழிலதிபர்களா இப்படி இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் உச்சத்துல இருப்பார். அது இல்லாட்டி ஏதாவது ஒரு வகையில சுக்கிர பகவான் எனக்கு சாதகமான பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருப்பார். ஸோ இந்த மாதிரி மாற்றமும் அமைப்பும் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கே நல்ல வாழ்க்கை அமைகிறப்போ ரிஷபராசி அவரையே அதிபதியாக கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு ஏன் நல்லதுன்னு நடக்கல? இது உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. இதோட இவர் தான் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களுக்குமே அதிபதியாகவும் இருக்காரு. இவர் கலத்திரக்காரன்னு சொல்லுவோம். வண்டி வாகனம் தொழில் கூட்டாளி சுக வாழ்க்கைக்கும் சுக்கிர பகவான் முக்கியமானவர். நவகரங்களே சுக்கிர பகவானை எப்படி குரு பகவானை முழு சுபகரன்னு சொல்லுமோ அதே அளவுக்கு தான் சுக்கிர பகவானை அசுரன்னு சொல்லுவோம். அதாவது தேவர்களை விட அசுரர்கள் பலம் பொருந்தியவர்கள் தான். அவங்களுக்கு அது எப்படி பயன்படுத்துங்கிற விதம் மட்டும் தான் தெரியாது. அப்படிதான் இவர் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதுனாலதான் என்னவோ நீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நிறைய இடங்களை தவற விட்டுட்டு இருக்கீங்க. இதை இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? ஆனா அதே நேரத்துல ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப அழகா இருப்பீங்க, கலைநயமா இருப்பீங்க, நிறைய விஷயங்கள்ல புரிதல் இருக்கும், நிறைய விஷயங்கள்ல வேகமா செயல்படுவீங்க, விசுவாசமா இருப்பீங்க. இதுக்கெல்லாமே காரணகர்த்தா இவர் தான் இருக்கார். இவரால பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லைனாலையும் ஓரளவுக்கு வளர்ச்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த வாய்ப்பை உங்களுக்காக நீங்க பயன்படுத்தாத வகையில தான் நீங்க இது நாள் வரைக்கும் சங்கடங்களை அனுபவிச்சிட்ருங்க இல்லையா? இப்போ நம்மளே நிறைய இடங்கள்ல சொல்லுவோம், எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிச்சுப்பா, நாங்களாம் அப்பெல்லாம் அப்படி நல்லா தான் இருந்தோம், இப்போதான் அப்படி ஆகிட்டோம், இப்படி நிறைய பேர் சொல்ல கேள்விப்படுறோம். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளே கூட சொல்லியிருப்போம். ஒரு படிக்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு துணிமணி போடுறதுல இருந்து நம்ம சொல்லியிருப்போம், அப்பெல்லாம் அப்படி ட்ரெஸ் பண்ணுவோம், இப்படி ட்ரெஸ் பண்ணுவோம், அப்பெல்லாம் அப்படி படித்தேன் இப்படி படித்தேன்றத ஆரம்பிச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை தவற விட்டதுனால மட்டும்தான் ரிஷபம் இது நாள் வரைக்கும் போராட்ட நிலையில வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க. இதற்கு ஒரு மாற்றம் வருமானு எதிர்பார்த்தீங்க. ஸோ உங்களுடைய அதிபதி ஒதுங்கி நின்னாலும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானால இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும் அடுத்த 45 நாட்களுக்கு அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு கனவிலுமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்க போறார். தொட்டது எல்லாமே தங்கமா மாற போகுதுங்க. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தையுமே யோக பலனையுமே அதிக அளவில் பெறக்கூடிய நேரம் இது. முதல்ல காதல், உறவு, மனைவி, ஆடம்பரம், ஜாக்பட், லாட்ரி இது போன்ற அதிர்ஷ்டங்களை பெற போறீங்க. அதிர்ஷ்ட காத்து உங்களுக்கு கட்டாயம் வீசுங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, ஆடை ஆபரணங்களை வாங்குறது, உங்களுக்கு ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் வீடு தேடி வர்றது, பயணங்கள் போகிறது, அந்த பயணங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக ஒரு சுவையான உணவை கூட சாப்பிட்றது கிடையாது. ரிஷபம் ஏனோ தானான்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஏனோ தானான்னு ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு நேரம் தவறி சாப்பிட்றது, தூக்கம் இல்லாமல் நிறைய வீண் விரைய செலவுகளை பண்ணிக்கிட்டு நிறைய பேர்ட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு கூட அந்த எட்ஜில் கூட ரிஷபராசிக்காரங்க ஒரு சிலர் நிற்பீங்க. அந்த நிலைக்கு மாற்றத்தை சத்தியமா செவ்வாய் பகவான் கொடுக்கிறார். அடுத்த 45 நாட்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் கட்டாயம் நிகழும். இது உறுதியான ஒரு விஷயம். இதோட கலைத்துறையில இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போறீங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, உங்களுடைய ப்ராஜெக்ட்கள்ல வெற்றி கிடைக்கிறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் அடுத்தடுத்த ரிஷபராசிகளுக்கு நடக்கும். இதை நம்ம குறிப்பிட்டு பெரிய வர்க்கத்துக்கு சொல்ற, பெரிய பெரிய வேலை இருக்குன்னு சொல்ற, நல்லா பார்த்தீங்கன்னா கை நீட்டு சம்பாதிக்கணும்னு சொல்றியே, நாங்களாம் ஏழை பாளைங்க, கூலி வேலை செய்கிறோம், ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கோம், தனியார் துறையில வேலை பார்க்குறோம், மாதம் 5000 6000 சம்பளம் வாங்குறோம், 10,000 சம்பளம் வாங்குறோம், நான் ஆண்கள் நாங்கள் பெண்கள், எனக்கு வயசாயிடுச்சு 6 வயது முதல் 60 வயது வரை
யாராக இருந்தாலும் சரி, என்ன துறைகள் இருந்தாலும் சரி, படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, விவசாயம் பண்றீங்களோ, என்ன தொழில் செய்தாலும் சரிங்க, என்ன துறைகள்ல நீங்க இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது பொருத்தமாகும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொருத்தமாகும். இது பொது பலன். புரியுதுங்களா? இதோட அதிர்ஷ்டம் சொல்ற, நல்ல பண வரவுன்னு சொல்ற, எங்களுக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தாலே போதுமே, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுங்க. 100 ரூபாய் வேணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய் வேணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு 10,000 ரூபாயில வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கலாம், ஒரு 20,000 ரூபாயில வேலை கிடைக்கும். இப்படிதாங்க அதிர்ஷ்டம் வந்துட்டு வேலை செய்யும். புரியுதுங்களா? இதே போல குடும்பத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சிக்கும் குதூகலத்துக்கும் குறைவே இருக்காது. இதோட குழந்தைகளுடைய படிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. ஒரு சில குழந்தைகள் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய யோகம் இருக்கு. இதோட படுத்தா சரியா தூக்கம் வராது. தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த ரிஷபத்திற்கு இனி நல்ல தூக்கம் வரும். நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும். ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்றும் நடத்துறது இல்லைங்க, எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சுக்க போறீங்க. நம்மளா சொல்லுவோம் இல்லையா, கடவுளை என்ன நினைக்கிறது மட்டும் நடந்துச்சுன்னா, என் ஆசை மட்டும் நிறைவேறுச்சுன்னா, அப்படி ரிஷபம் ஏதாவது நினைச்சு வச்சிருந்தா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க, அந்த ஆசைகள் எல்லாமே உங்க மனசு போல நிறைவேறும். இதோட இடமாற்றம், வீடு மாறலாம், இல்ல வேலை மாறலாம், இந்த மாதிரி ஏதாவது நினைச்சிருந்தா அதுவுமே இப்ப நடக்கும். அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியா இடமாற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமா இருக்கு. தொழிலை விரிவு பண்றதோ, இல்ல ஒரு தொழில் செய்யறவங்க இன்னொரு தொழில் புதுசா அடிஷனலா தொடங்கக்கூடிய அமைப்பு. அதே போல ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னாக்கா இன்னும் 2-3 கடை தொடங்குறது, இந்த மாதிரி நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க. அதே போல ஒரு சில வேலை நிமித்தமா அடுத்த மாவட்டம், மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட இப்ப அமையும். அதே போல ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவு இருக்கிறப்பவே பார்த்துக்கோங்க. இதோட ரிஷபராசி பெண்களாக இருக்கீனாக்கா ஆண்கள் கிட்டையும், ஆண்களாக இருக்கீனாக்கா பெண்கள் கிட்டையுமே ரொம்ப கவனமா இருக்கணும். உறவு விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். என்னதான் நண்பர்கள், ரொம்ப நாளா தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரு, பக்கத்து ஊருக்காரு, இப்படி எதையுமே நம்பி யார்கிட்டயும் உங்களுடைய முழு டீட்டெயில்ஸ் சொல்லக்கூடாது. இதோட செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளை குறிக்கூடிய கிரகம். ஸோ உடன்பிறப்புகள்கிட்ட இப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப கூட பிறந்தவங்க கிட்டே, ரத்த பந்தங்கள் கிட்டே எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, மத்தவங்க எல்லாம் ஏமாத்திரம் இல்லையா? கூட பிறந்தவங்களே நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க, மனசளவுல காயப்படுத்துவாங்க, நோகடிப்பாங்க. நிறைய இடங்கள்ல நம்முடைய கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் காரணகர்த்தாவே அவங்க தான் இருந்திருப்பாங்க. இப்பவும் அதான் செய்ய போறாங்க. ஸோ யாரையும் நம்ப வேணாம். குறிப்பா உதவிக்காக உடன்பிறப்புல நம்பியிருந்தா அது வேஸ்ட். அட என்னம்மா நீ சொல்ற, என் உடன்பிறப்பு இல்லைனாக்கா எனக்கு ஒண்ணுமே இல்லை, அப்படி இப்படின்னு யாராவது ஒரு சிலர் சொன்னீங்கன்னா, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த உறவுகளால ஆதாயம் இருந்திருக்கும், அனுகூலம் இருந்திருக்கும். மற்றபடி பல உறவுகளுக்கு நீங்க தான் செஞ்சிருப்பீங்க, அவர்களால உங்களுக்கு 10 பைசா கூட இது நாள் வரைக்கும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப சொந்த பந்தம்னாக்கா காசு பார்க்கணுமா, அதை பார்க்கணுமா, ஏங்க ஒரு உதவி கூட அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? அது இத்தனை நாள் கூட எப்படியோ. ஆனா இந்த 45 நாட்கள்ல செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதே நேரத்துல எச்சரிக்கையா இந்த உறவுகள் கிட்ட கவனமா இருக்க சொல்றார். புரியுதுங்களா? அதே போல உடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உணவுல கட்டுப்பாடு வேணும். உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். அதே போல நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. ஆரோக்கியத்துல எக்காரணத்தை கொண்டு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, எச்சரிக்கையாவே இருங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். வரவுக்கு ஒரு குறையும் இருக்காது. உங்க தொழிலும் சரி, வியாபாரம் சரி, அபிவிருத்தி ஆகும். தொழில போட்டி பொறாமை இருக்குங்க. ஆனா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளாலே தொழில இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி தலை தூக்க முடியாம விலகி போடும். போட்டியாளர்கள்லாம் உங்ககிட்ட போட்டியே போட முடியாது. அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சியை தொழில் ரீதியா, வியாபார ரீதியா நீங்க பார்க்க போறீங்க. இதோட ரிஷபராசிக்காரங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யறீங்க அப்படின்னா 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு செயல்படுவது நல்லது. அதே போல பகை, வம்பு, வழக்கல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி என் வாழ்க்கை அதெல்லாம் இருக்கு, என்ன பண்றது, ஒதுங்கி இருங்க. இல்ல அதெல்லாம் எழுந்துட்டு தாண்டவம் ஆடுது அப்படின்னா கூட போதுங்க, வேடிக்கை பாருங்க. நீங்க அமைதியா இருந்துட்டாவே போதும். எதிரிகளும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி அடங்கி போயிடும். குறிப்பா இத்தனை நாட்களாக ரிஷபம் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இல்லாம சுத்தி இருப்பீங்க. ஒரு மாதிரி பதட்டமான வாழ்க்கையில எங்க போறது, யார்கிட்ட போய் உதவி கேட்கறது, எந்த ஒரு உதவியுமே கிடைக்காம கூட தவிச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தன்னம்பிக்கை அதிகமாக போகுது. நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும். வண்டி வாகனங்கள்னு சொல்லிட்டு அனைத்துமே சுப போகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதுசா வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. அழகு சம்மந்தப்பட்ட துறையில இருக்கவங்களுக்கு, விடுதிகள் வச்சிருக்கவங்களுக்கு ஜாக்பட் காலமா இந்த காலம் நிச்சயம் இருக்குங்க. இதோட செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம். இவர் உங்களுக்கு
சாதகமாக வரக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கான நீதியையும் நியாயத்தையுமே கட்டாயம் பெற்றுக் கொடுப்பேன். உங்கள் பக்கம் எந்த ஒரு நியாயம் இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட எதிரிகளுடைய தொல்லைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை அடிச்சு தூள் தூள் பண்ணிடுவார். யாராலுமே உங்களை இந்த காலகட்டத்தில் எதிர்க்கவே முடியாது. இதோட திருமண யோகம்ங்கிறது திருமண வயதில் கூடிய ஆண்களோ பெண்களோ திருமண பேச்சுவார்த்தையில் இருந்த தடைகள் கூட இப்போ விலக போகுது. திருமண யோகம் கைகூடி வரும், திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும். இதோட காதல் உறவுல இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்களோ சரி பெண்களோ சரி பெற்றோர் சம்மத்தோட காதல் உறவுங்கிறது திருமண உறவா மாறப்போகுது. கட்டாயம் ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்குள்ள திருமண யோகம் இருக்கு. நான் காதல் தான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நான் சொல்லவே இல்லை, எப்படி எனக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா உங்களுடைய காதலை வெளிப்படுத்துங்க, கட்டாயம் அது கைகூடி வரும். கைகூடின மாதத்திலே 1 மாதத்துக்குள்ளாகவே கூட திருமணம் நிச்சயிக்கப்படும். இல்லையா, கவலையே வேணாம். ஒரு கௌரவத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இந்த செவ்வாய் பேச்சுங்கிறது ரிஷபத்திற்கு யோகமான காலகட்டத்தை கொடுத்திருக்கு. அதே போல பணவரவு அதிகமா இருக்கு. இந்த செவ்வாய் பேச்சோட சேர்த்து குரு பகவானும் சாதகமா நிற்கிறாரு, புதன் பகவானும் சாதகமா நிற்கிறாரு, இவரோட சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு சாதகமா நிற்கிறார். சரிங்களா? இதனால எல்லா விதங்கள்லையுமே ரிஷபத்திற்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. இதோட நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது கட்டாயம் மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யணும் அனுதினமும். அப்படி முடியாத பட்சத்துல வெள்ளிக்கிழமைகள்ல குபேர லட்சுமி பூஜையை வீட்டில் செய்யுங்க. செல்வம் செழிக்கும், வளமான வாழ்க்கை அமையும், பெரிய எந்த ஒரு பாதிப்புமே வராத அளவுக்கு முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும். வாழ்த்துக்கள்ங்க. வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டாக பயன்படுத்துங்க. ரிஷபத்திற்கு செவ்வாய் பயிற்சி செழிப்பான வாழ்க்கையை கொடுக்க போகுது.